மக்களே, எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா? அப்போ நான் சொல்கிறேன், இந்த கொத்து இட்லி ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீனி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்கணும்னு இல்லை, நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூடவே மசாலாவுக்கு மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கறி மசாலா, கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம இப்போ வேக வச்சிருக்க இட்லி இந்த மாதிரி கையில் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா உங்ககிட்ட தோசை கரண்டி இருந்தால் நல்லா, இல்லை கிளாஸ் இருந்தாலும் சரி, நல்லா இந்த மாதிரி கொத்தி விட்டுக்கோங்க. நல்லா கொத்தி விட்டுட்டு நடுவில் இந்த மாதிரி கேப் போட்டுட்டு இது கூட 2 முட்டை நான் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு முட்டை இன்னும் நிறைய வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் சிக்கன் சால்னா இல்லை எம்டி சால்னா எதாவது மட்டன் குழம்பு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த மாதிரி நல்லா கொத்தி விட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான இட்லி கொத்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த கொத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாளைக்கு பார்ப்போம். பாய்.